வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்காக நீங்க தயார் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ சோழர் கால வரலாறு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுல இருந்து வர்ற கேள்விகள்ல எப்படி முழு மதிப்பெண்களையும் அள்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோழர்கள் வரலாறுங்கிறது வெறும் கதை இல்லைங்க. அது உங்க தேர்வு வெற்றிக்கான ஒரு சூப்பர் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க உள்ளே போகலாம். இதுதான் நம்மளோட இன்னைக்கான பிளான். முதல்ல சோழர்கள் டாபிக் ஏன் முக்கியம்னு பார்ப்போம். அப்புறம் அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆண்ட மன்னர்கள், அவங்களோட சிறப்பான நிர்வாகம், பொருளாதாரம், அப்புறம் அவங்களோட கலை மற்றும் கலாச்சாரம்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அலச போறோம். கடைசியா தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற சில முக்கியமான பாயிண்ட்ஸையும் ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். ரெடியா? சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் இந்த சோழர்களை பத்தி நாம இவ்ளோ தெரிஞ்சுக்கணும்? சிம்பிளா சொல்லணும்னா, டிஎன்பிசி தேர்வோட வெற்றிக்கு இது ஒரு திறவுகோல் மாதிரி. சோழர்கள் சம்பந்தமா ஒரு கேள்வி கூட இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இது முக்கியம். இப்போ சோழ சாம்ராஜ்யத்தோட ஹீரோக்களை பத்தி பார்க்கலாம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்னு இவங்க ஒவ்வொருத்தருமே ஒரு சகாப்தம். இவங்களோட வீரமும் நிர்வாக திறமையும் தான் சோழர்களோட புகழ உச்சிக்கு கொண்டு போச்சு. இந்த டைம்லைனை கொஞ்சம் நல்லா பாருங்க. கிபி 850ல விஜயாலயன் சோழ வம்சத்தை மறுபடியும் உருவாக்குனதுல ஆரம்பிச்சு 1279ல அந்த பேரரசு முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் ரொம்ப முக்கியம். இந்த வரிசையை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். மாமன்னர் ராஜராஜ சோழன். இவரை பத்தி சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தஞ்சை பெரிய கோவில் தான். அது சரிதான். ஆனா தேர்வு கண்ணோட்டத்துல பார்த்தா அவரோட கடற்படை இலங்கை மாலத்தீவுகளை ஜெயிச்சதும் அவருக்கு இருந்த சிவபாத சேகரன்கிற பட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நோட் பண்ணிக்கோங்க. அப்பாவையே மிஞ்சிய பிள்ளை ராஜேந்திர சோழன். இவரை பத்தி மூணே விஷயம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். 1, கங்கை வரைக்கும் படையெடுத்துட்டு போனதால கங்கை கொண்டான். 2, கடல் கடந்து கடாரத்தை ஜெயிச்சதால கடாரங்கொண்டான். 3, விவசாயத்துக்காக அவர் உருவாக்குன அந்த பிரம்மாண்டமான ஏரி சோழக்கங்கம். அடுத்ததா முதலாம் குலோத்துங்கன். இவருக்கு ஏன் சுங்கம் தவிர்த்த சோழன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஏன்னா வியாபாரத்தை ஈஸியாக்கணும், வளப்படுத்தணும்னு சொல்லி சுங்க வரிகள், அதாவது அந்த காலத்து டோல் டாக்ஸை ரத்து பண்ணாரு. இது ஒரு பொருளாதார ரீதியான மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதனால தான் இது தேர்வுல அடிக்கடி வருது. வெறும் போர்க்களத்துல ஜெயிக்கிறது மட்டும் ஒரு பேரரசுக்கு போதாதுங்க. அவங்களோட நிர்வாக திறமையும் சூப்பரா இருக்கணும். சோழர்கள் இதுல கில்லாடிகள். அவங்களோட நிர்வாக முறை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க, இது டிஎன்பிஎஸ்சியோட ஃபேவரட் டாபிக். சோழர்களோட நிர்வாக அமைப்பை பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு பிரமிட் மாதிரி. மேலிருந்து கீழே முதல்ல மண்டலம், அதுக்கு கீழே நாடு, அதுக்கு கீழே கூற்றம், கடைசியா கிராமம். இந்த ஆர்டரை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். சோழர்களோட நிர்வாகத்துல ஹைலைட்டே இந்த குடவோலை முறைதாங்க. இது ஒரு வகையான பழங்கால ஜனநாயகம்னு சொல்லலாம். சரி, இந்த சிஸ்டம் பத்தி நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு காரணம் புகழ்பெற்ற உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தான். அதுல தான் இந்த தேர்தல் முறையை பத்தி ரொம்ப தெளிவா செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த தேர்தல் முறை எப்படி வேலை செஞ்சதுன்னு பாருங்க. தகுதியான ஆளுங்களோட பேரை பனை ஓலையில எழுதி ஒரு பானைக்குள்ள போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு ஒரு ஓலையை எடுக்க சொல்லுவாங்க. அதுல யார் பேர் வருதோ அவர்தான் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார். எவ்வளவு ஒரு நேர்மையான முறை பாத்தீங்களா? எந்த ஒரு சாம்ராஜ்யத்தோட பலமும் அதோட பொருளாதாரத்துல தான் இருக்கு. சோழர்கள் எப்படி இவ்ளோ பெரிய பணக்காரர்களா செழிப்பா இருந்தாங்க? அதுக்கு 2 காரணம் தான். 1 நிலவரி, இன்னொன்னு கடல் கடந்த வர்த்தகம். வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சோழ அரசோட மெயின் வருமானம் எதுன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அது நிலவரி தான். அதுக்கு அவங்க வச்சிருந்த பேரு காணிக்கடன். இந்த வார்த்தை தேர்வுல நேரடியா கேட்கப்படலாம், அதனால மறக்காதீங்க. சோழர் கால வர்த்தகத்துல 2 பெரிய டீம்ஸ் இருந்தாங்க. இதுல குழப்பமே வேண்டாம். 5 தார் அப்படின்னா கடல் தாண்டி வெளிநாட்டு வியாபாரம் பண்றவங்க. மணிக்கிராம தார் அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே ஊர் ஊரா போய் வியாபாரம் பண்றவங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சோழர்கள்னா வெறும் போர் நிர்வாகம் மட்டும் இல்லைங்க. அவங்களோட கலை, கட்டிடக்கலை எல்லாம் இன்னைக்கும் நம்மள வாயடைக்க வைக்குது. அவங்க கட்டின கோவில்களும் அவங்க வளர்த்த இலக்கியமும் காலத்தால் அழியாத பொக்கிஷங்கள். இந்த 3 கோவில்களையும் பாருங்க. தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம். இது வெறும் கோவில்கள் இல்ல, யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற உலக பாரம்பரிய சின்னங்கள். அந்த காலத்திலேயே இது வெறும் வழிபாட்டு இடமா மட்டும் இல்லாம ஒரு சமூக பொருளாதார மையமாகவும் செயல்பட்டிருக்கு. கோவில்கள் மட்டும் இல்ல, கல்வியிலையும் சோழர்கள் கவனம் செலுத்தியிருக்காங்க. அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் ராஜேந்திர சோழன் 8000ங்கிற இடத்துல ஆரம்பிச்ச வேத கல்லூரி. யோசிச்சு பாருங்க, 340 மாணவர்கள், 14 ஆசிரியர்கள். அந்த காலத்திலேயே ஒரு பெரிய பல்கலைக்கழக மாதிரி இதை நடத்தியிருக்காங்க. சரி, இப்போ ஒரு வேகமான ரிவிஷன் போலமா? இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் உங்க மனசுல பதிஞ்சிருக்கான்னு ஒரு சின்ன டெஸ்ட். ரெடியா?
இது உங்க மார்க்ஸ உறுதி செய்ய போகுது. முதல் கேள்வி ரொம்ப பிரபலமான கேள்வி. சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு நாம யார சொல்றோம்? யோசிங்க. ஆமா, கரெக்ட். முதலாம் குலோத்துங்கன். ஏன் அப்படி சொல்றோம்? ஏன்னா அவர் வியாபாரிகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வரிகளை நீக்கினார். அடுத்த முக்கியமான கேள்வி, சோழர்களோட உள்ளாட்சி முறைக்கு ஆதாரமா இருக்கிற கல்வெட்டு எது? சரியான பதில் உத்தரமேரூர் கல்வெட்டு. இந்த பேரை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. சோழர் கால ஜனநாயகத்துக்கு இது ஒரு மிகச்சிறந்த சாட்சி. சோழர் காலத்தை பத்தின எல்லா முக்கியமான தகவல்களையும் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க தேர்வுல நிச்சயம் நீங்க ஜெயிப்பீங்கன்னு நம்புறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. சோழர்களோட மரபுகள்ல, அதாவது அவங்க நமக்கு விட்டுட்டு போன விஷயங்கள்ல இன்னைக்கும் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.